வலைக்கம். உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் அவர்கள் அந்த ரமலான் மாதம் முழுவதுமாக உணவு கொடுப்பதும் அல்லது அதற்கு பகிரங்கமாக அரிசி 10 கிலோ அரிசி ஒரு கணக்கு விகிதம் வைத்து 5 கிலோ அல்லது 10 கிலோ என்று கணக்கில் கொடுப்பது எந்த வகையில் உண்மை, எந்த ஹதீஸ் அடிப்படையில் இதுக்கு ஆதாரப்பட்டது? இப்போ நோன்பை பொறுத்தவரையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை யாரெல்லாம் அடைந்து விட்டார்களோ அவர்கள் கட்டாயம் நோக்க வேண்டும் என்று குர்ஆன்ல சொல்லிட்டான். மன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இதுல ஒரு விதிவிலக்கை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன விதிவிலக்கு அப்படின்னா, இன்குன்தும் அர்லா வலா சஃபரின், நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், நீங்கள் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ரமதான் மாதத்துல சில நோன்பை உங்களால பிடிக்க முடியல, ஒரு நோய் இருக்குது, ஒரு காய்ச்சல் இருக்குது, அல்லது நோன்பை பிடிக்க முடியாத ஏதோ ஒரு நோய் உங்களை தடுக்குது, பலவீனப்படுத்திடுச்சு, இதன் காரணமாக அல்லது பயணத்தில் இருக்கிறீங்க, நோன்பு உங்களால தொடர முடியாது, பயணத்தினுடைய களைப்போ அல்லது அதனுடைய சுமையோ அதனுடைய சிரமமோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு பயணத்திலே நோன்பு பிடிக்க முடியல. இப்படி பயணத்தின் காரணமாகவோ நோயின் காரணமாகவோ நோன்பை உங்களால் தொடர முடியவில்லை என்றால், பிடிக்க முடியவில்லை என்றால் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளுங்க. எத்தனை நோன்பு பிடிக்க முடியல, நோயின் காரணமா ஒரு 2 நோன்பை விட்டுட்டோம், அல்லது பயணத்தின் காரணமா ஒரு நோன்பை விட்டுட்டோம், இப்படி எத்தனை நோன்பை நாம விட்டு இருக்கிறோமோ அதை ரமலான் மாதம் முடிந்த பிறகு வேறு நாள்ல 3 நோன்பை விட்டு இருக்கிறோம்னா 3 நோன்பை பிடிச்சிடணும், 2 விட்டுருக்கிறோமா 2 பிடிச்சிடணும். எத்தனை நோன்பு விடுபட்டு இருக்கிறதோ அத்தனை நோன்பை நோற்று விட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த நோன்புக்கான சட்டமாக சொல்லுகிறான். இப்ப இதுல இருக்கிற நோயெல்லாம் நிரந்தரமான நோய் இல்லை, அப்பப்போ வந்துட்டு போற நோய். ஏன்னா அப்பப்போ வந்துட்டு போற நோயாக இருந்தாதான் பின்னால நீங்க நோற்று கொள்ளுங்கள்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை நோட்கிறதுக்கான சக்தி இருக்கும். இப்ப ரமலான் மாதத்துல நோய் இருக்குது, பின்னாடி நோற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா, பின்னாடி நோட்கும் பொழுது ரமலான் மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய உடம்புல தாக்கத்து இருந்தாதான் சக்தி இருந்தாதான் அதை என்ன பண்ண முடியும், நோட்க முடியும். அப்ப இது நிரந்தரமான நோய் இல்லை. சில பேருக்கு நிரந்தரமான நோய் இருக்கும், அவர்கள் படுத்த படுக்கையில இருப்பாங்க, அல்லது அவர்களுக்கு அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைச்சிருக்காது, இது போன்ற நிரந்தர நோய் உள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்களால் நோன்பு பிடிப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு மருத்துவர்களே பரிந்துரைப்பாங்க. இது போன்று நோய் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல ஒரு சட்டம் இருந்தது, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்துல அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு இந்த நோன்பு சட்டம் அருளப்படும் பொழுது அல்லாஹ் எப்படி அருள்றான்னா, உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுடுச்சு, நீங்க இந்த நோன்பை நோற்றுங்க. உங்களுக்கு சக்தி இருந்தும், நோன்பு பிடிக்க சக்தி எல்லாம் இருக்கு, தாக்கத்தெல்லாம் இருக்குது, உடம்புல வலிமையெல்லாம் இருக்குது, வலிமை இருந்தாலும் நீங்க பிடிக்கல அப்படின்னா ஃபித்யத்து துஆமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளிப்பது உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உடம்புல சக்தி இல்லாம இருந்தா இல்ல, ஆரம்ப சட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, நோன்பு கடமை, அந்த கடமையான நோன்பை ஒருத்தர் பிடிக்க விரும்பல, உடம்புல சக்தி எல்லாம் இருக்குது, நோயின் காரணமா பிடிக்க விரும்பலன்னு பிடிக்க முடியலன்னு இல்ல, பயணத்தின் காரணமா பிடிக்க முடியலன்னு இல்ல, அவருக்கு உடம்புல சக்தி இருக்குது, நோன்பு பிடிக்கிற சூழல் இருக்குது, இருந்தாலும் அவர் பிடிக்கல. இப்படி பிடிக்கலைன்னாலும் அவர் என்ன பண்ணிக்கலாம், ஃபிதியா கொடுத்துக்கலாம், அதாவது அந்த நோன்புக்கு பகரமாக ஏழைகளுக்கு உணவளித்துக் கொள்ளலாம். நோன்பு பிடிக்க சக்தி இருந்தாலும் நோன்பை விட்டு விட்டால் அவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், வேறு நாட்கள்ல ஒண்ணு நோற்றுக்கொள்ளலாம், அல்லது வேறு நாட்கள்ல எனக்கு நோட்கவும் விருப்பம் இல்லை, இப்பயும் நோட்க விருப்பம் இல்லை, சக்தி இருந்தாலும் வேறு நாட்கள்ல நோக்கவும் விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தல் அப்படின்னு ஃபிதியா ஈட்டு பரிகாரம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஆரம்ப கால சட்டம் இருந்தது. அப்ப உடம்புல சக்தி இருந்தாலே பரிகாரம் செஞ்சுக்கலாம்னா, சக்தி இல்லைனாலும், இது போன்று திரும்ப நோட்பதற்கு சக்தி இல்லை என்றாலும் அவங்க என்ன செஞ்சுக்கலாம், பரிகாரம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டம் ஆரம்பத்தில் இருந்தது. அந்த வசனம் இறைவன் மாற்றிவிட்டான், அந்த சட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மாற்றிட்டான். எப்படி மாற்றிட்டான்னா, இதுல உங்களுக்கு சக்தி இருந்தாலும் சரி, சக்தி இல்லை இருந்தால் நோட்டு கொள்ளலாம், நோக்காமல் இருந்துக்கலாங்கிறதெல்லாம் இனிமே கிடையாது. இந்த மாதத்தை அடைஞ்சிட்டீங்களா, ரமலான் உங்களுக்கு வந்துடுச்சா, எல்லாரும் கண்டிப்பா நோன்பு நோக்கணும், உங்கள் மீது அது கடமை, உங்கள் மீது அது விதியாக்கப்பட்டுடுச்சு, உங்கள் மீது கடமைங்கும் பொழுது அதை கண்டிப்பா நோற்று ஆகணும். உங்களுக்கு நோயின் காரணமா நோக்க முடியலையா, அல்லது உங்களுக்கு நீங்க பயணத்துல இருக்கிறனால நோக்க முடியலையா,
நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வேறு நாட்கள்ல இந்த ரமலான்ல விட்டுட்டு வேறு மாதங்கள்ல அந்த நோன்பை விட்ட நோன்பை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தை அல்லாஹ் அடுத்து அருளி அந்த ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற சட்டத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், மாற்றிட்டான். அப்ப அந்த சட்டம் இப்போ கிடையாது. இப்ப நமக்கு அந்த சட்டத்தை அல்லாஹ் வழங்கல, அந்த சட்டத்தை அல்லாஹ் மாற்றிட்டான். இப்போ ஒருத்தருக்கு நிரந்தர நோயா இருக்குது, சரி இப்போ இருக்கிற கொஞ்சம் வந்துட்டு போற நோயா இருந்தா வேற நாட்கள்ல நோற்றுக்கொள்ளலாம். நிரந்தர நோயா இருக்குதுன்னா அவரால் பின்னாடி ஒரு நாள்ல நோட்கவே முடியலைன்னா இப்ப இவர் என்ன பண்றதுன்னா, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, அல்லாஹ் சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டான், அவர்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. இப்ப ஹஜ் இருக்குது, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றதுக்கு பொருளாதாரத்தாலும் உடலாலும் சக்தி இருந்தால்தான் கடமை. சக்தி இல்லைன்னா அவங்க மேல என்ன கிடையாது, குற்றம் கிடையாது. அப்போ சக்தி இல்லைன்னா அவங்க மீது எப்படி குற்றம் கிடையாதோ அது மாதிரிதான் நோன்புக்கும். நோன்பு பிடிக்க வந்து அவங்களுக்கு சக்தி இருந்தால்தான் கடமை. சக்தி இல்லாம அவங்க நிரந்தர நோயாளியா இருக்கிறாங்க, நோன்பை எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் நோக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. இப்ப விட்டுட்டு பின்னாடி நோட்கிறதுக்கு கூட அவங்களுக்கு சக்தி கிடையாது, அவங்களுடைய நோன்பு தொடர்ந்துகிட்டே இருக்குது. பின்னாடி நோட்கலாம்னா கூட இப்ப இருக்கிற நோய் பின்னாடி அதிகமாகத்தான் செய்ததை தவிர குறையல. இப்படி ஒரு நிரந்தர நோயாளியாக இருப்பார்கள் என்றால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை, அவர்கள் எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை, அவர்களுக்கு மீது அந்த நோன்பு கடமையே இல்லை என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த வசனங்களின் மூலமாக சொல்லி தருகிறான்.